இந்த மாதிரியான யூடியூப் ஷார்ட்ஸோட ஓவரால் வந்து நீங்களே கிரியேட் பண்ணுறோம். அது என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்களே கிரியேட் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா ஆமாங்க, 100% நீங்கள் இதை கிரியேட் பண்ணலாம் வித் 2 ஆப்போட. என்னமா சொல்கிறோம், வெறும் 2 ஆப் போதும் அப்படி கேட்டிங்கன்னா ஆமாங்க. எந்த ஒரு கேமிங்காக இருந்தாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம், எந்த ஒரு பர்பஸ்க்குமே எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, வந்து பிக்சல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், பிக்சல் லேப்னு. அதை நீங்கள் கொடுத்துன்னு இமேஜ் சைஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, அது கொடுத்துன்னு 720. ஓகேங்களா, 720 வச்சுக்கோங்க. இந்த ஆப் வந்து பிக்சல் லேப். ஓகே, 720 வச்சு இப்போ மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஃப்ளம் கேலரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு இமேஜ் ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக மேலே வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் மேலே வச்சாச்சு. சரி, இது மேலே வச்சுட்டு இப்போ கீழே நான் இப்போ அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே அதே இமேஜ் இப்போ ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு இது நல்லா வருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இதுவும் ஏற்ற மாதிரி கரெக்டான சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக அப்படி கீழே அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழேன்னு சொல்லிட்டு இது வச்சாலே போதும். இது வந்து இந்த பிக்சல் லேப் இந்த ஒரு ஆப்போட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு சேவ் இது கொடுத்துட்டு நேராக அந்த கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கீழே கஸ்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து வெரி ஹை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படி கொடுத்துக்கோங்க. அடுத்தவங்க கேலரிக்குள்ள வந்துச்சா நேராக பிக்ஷாட் அப்படின்னு ஒரு ஆப்பு, இதான் 2வது ஆப்பு. பிக்ஷாட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அது எடிட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ இப்போ வந்து எடிட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து வாங்கினீங்களே, அது டவுன்லோட் பண்ணிங்களா, அந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இப்படி தான் இருந்துச்சு, இப்படியே வந்துடும். அதுக்கு ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்டிக்கர்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கைண்ட் ஆஃப் இது வரும். நீங்கள் அதை சர்ச்சுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன ஒரு கேம் வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, ஃப்ரீ ஃபயர் மேட்ஸ்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ அது வந்து லைனாக வருது, ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற எல்லா பிக்சருமே இதில் வந்துடும். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். எடுத்துன்னு ஒரு அழகான இடம், அதாவது இந்த இடத்துல எது செட் ஆகுற மாதிரி இருக்கோ அங்கே நான் வச்சிட்டேன். ஓகே, திரும்ப ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு ஸ்டிக்கருக்குள்ளே போக வச்சு நம்ம வந்து லோகோ வைக்கணும். அதுக்கு ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அது கொடுத்தா நம்ம கேலரிக்குள்ளேயே போயிடுவோங்க. இப்போ வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னா, பிக்சல் லேப்லேயே நம்ம வந்து இந்த லோகோ வச்சுக்கலாம். அது ரவுண்டாவோ ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சுருக்கலாம். ஆனால் இங்கே வந்து லோகோ வச்சுக்கலாம், இது இந்த ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ ரவுண்ட் வந்து நம்ம அப்புறம் கூட மாற்றிக்கலாம். ஓகே வாங்க, இப்போதைக்கு நான் வந்து லோகோ வச்சுட்டேன், ஆட் ஃபோட்டோ கொடுத்து லோகோ வச்சுட்டேன். அது திரும்ப ஸ்டிக்கருக்கு போயிட்டு இந்த கிராண்ட் மாஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராண்ட் மாஸ்டருக்குள்ளே இதை தூக்கி அப்படின்ட்டு ஆரங்க வச்சாச்சு. ஓகே, இது கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்குது, ஆனால் கொஞ்சம் திருப்பிக்காங்க. ஓகே, திருப்பி வச்சுக்கலாம் கொஞ்சம். ஓகேங்க, இப்போதைக்கு இது பார்க்க வந்து லுக்காக இருக்குது. இந்த மாதிரி லுக்காக இருக்குது, இந்த மாதிரி பண்ணிக்க வச்சாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணால் அப்படி வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நல்ல இதாக தெரியுங்க. இப்போ இந்த ஏகேஆர் இருக்குங்க, இந்த ஏகேஆர் அப்படி வச்சு கொஞ்சம் கிராஸாக வச்சுற மாதிரி அது பாதி மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீனுக்கு வெளில வச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது நம்மளுக்கு பிடிச்ச மாட்டாங்க, நம்மளுக்கு எப்படி பிடிச்சோ நம்ம அப்படி வைக்கலாம். இது நம்ம இஷ்டம் தான், ஏன்னா இது நம்மளோட இது. இப்போ வந்து நான் சொன்ன பாதி இது வச்சிட்டேன். இப்போதே திரும்ப ஸ்டிக்கருக்கு போயிட்டு நம்மளுக்கு எதெல்லாம் தோணும் தெரியல, ஒரு அழகாக இருக்குது. இப்போ வந்து வி பேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்குது, அதனால் வந்து வி பேட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லோகோக்கு இந்த சைடு நம்ம வி பேட்ச் வச்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து அதே வி பேட்ச் தூக்கி இந்த சைடு வைக்க போகிறோம். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த வி பேட்ச் திரும்ப எடுத்துக்கிட்டோன்னா திரும்ப இதுக்கு இந்த சைடு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் இதுவாகவும் இருக்கும். சரி கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்டிவ் பண்ணுறேன், யூடியூப்ல போய் எதோ அமுக்குறீங்களே, இந்த எனக்கு ஒரு லைக் ஷேர் மட்டும் அமுக்கி விட்டுருங்க. ஓகே, இப்போதைக்கு இந்த ராஜா இந்த ஒரு அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டில் போட்டு உக்காந்துருக்க வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க. ஆனால் அதை தூக்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இதை டல் பண்ணிக்கலாம், இல்லை ஏற்ற பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க, அதாவது கிளியராக தெரியணும்னு சொல்லிட்டு ஏற்றிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டிக் கொடுத்துருங்க, மேலே டிக்கு இருக்கும், அதை நான் பார்க்கல. அதை இப்போ டிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. நான் இப்போ என்னென்னமோ நோன்றான டிக்கை பார்க்கல, லாஸ்ட்டாக டிக்கை பார்த்துருவாங்க. இப்போ டிக்கை வச்சுட்டு உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ எங்கே வைங்க. ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வைக்க மாட்டேன், எனக்கு இங்கே பிடிக்காது, நான் மேலே தூக்கி வச்சுருவேன். இப்போதைக்கு நான் சும்மா இங்கே வச்சுருக்கேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல கலர் இப்போ வந்து சும்மா குத்துட்டே இருங்க, ஒரு நல்ல கலர் வந்து மாட்டோம். இப்போ வந்து எனக்கு எந்த கலரும் மாட்டலாம், எல்லோ. இப்போ வந்து இந்த எல்லோ நல்லா இருக்கா, இது நான் வந்து இந்த இடத்துல மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டு கீழே அந்த சைஸை கொஞ்சம் இது பண்ணிடலாம். ஐயோ மேலே போயிடுச்சு. ஓகேங்க, இப்போதைக்கு கரெக்டாக இந்த இடத்துல ஒரு வச்சுருந்தீங்களே, அதுதான் கரெக்டாக இருந்துச்சு.
இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் இன்னும் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் நம்ம திரும்ப ஸ்டிக்கர் போயிடலாம். வேறு ஸ்டிக்கர் ஓகே, இப்போ ஸ்டிக்கர் போயிட்டு நல்லா தரலாம். இந்த ஒரு ஈகிள்ங்க, இந்த ஒரு ஈகிள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பேக்ரவுண்டுக்கும் நல்லாயிருக்கும், இந்த ஒரு ஈகிள் பறக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கரெக்டாக இங்கே வச்சுருவேன். அவள் தாங்க இப்போதைக்கு நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுச்சு. நமக்கு தேவையான மெயின் இது முடிச்சு. இப்போ நீங்கள் வந்து மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை குத்துன்னு இப்படி வருங்க. இப்படி வச்சு அது வந்து போயிட்டு நீங்கள் ஜேபிஜி அப்படின்னு குத்துருங்க. அதை குத்து டன் குத்துருங்க. ஓகே, இப்போ இன்ஸ்டாக்குள்ள வந்தாச்சு. நான் இன்ஸ்டாக்குள்ள வந்து ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் குத்துருங்க. அந்த பேக்ரவுண்ட் குத்தினா நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த வீடியோ நான் கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நான் கரெக்டாக ஜூம் பண்ணணும். ஓகேங்க, இப்போதைக்கு நான் கரெக்டாக ஜூம் பண்ணியாச்சு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போதைக்கு கரெக்டாக ஜூம் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணலாம். பார்த்தீங்களா, நல்லா ப்ளே ஆகுது. அந்த பேக்ரவுண்டில் அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் ஆகும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு இதே மாதிரி நிறைய கிரியேட் பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து யூடியூப் பேனரு, யூடியூப் தம்ப்ளைனு இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, பை கைஸ். இதுக்கப்புறம் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு ஏதாவது ஒரு வீடியோ சந்திப்போம். ஓகே, bye.